மூல முதற்கடவுளாகிய விநாயகப் பெருமானை வணங்கிக் கொண்டு ஆஸ்ட்ரோ டிவி எஸ்எஸ் மணியன் நேயர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே. சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு இப்பொழுது ராஜயோக ஜாதகத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களின் ஜாதகத்தில் உள்ள யோகங்களில் மீதியை பார்ப்போம். அதில் ஒரு ஜோதிட நண்பர் உதாரண ஜாதகம் போடும் பொழுது அவர்களுடைய பிறந்த நேரத்தையும் போட்டால் நன்றாக இருக்கும் என்று கமெண்ட் போட்டிருந்தார். திரு கலைஞர் அவர்கள் பிறந்தது 9 மணியிலிருந்து காலை, அதாவது 3ஆம் தேதி ஜூன் மாதம் 1924ஆம் வருடம் காலை 9 மணியிலிருந்து 9:15 9:15க்குள் பிறந்தவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை வைத்து ஜாதகம் போட்டால் இந்த லக்கணமும் நவாம்சமும் ஒரே தான் வரும், வேறு மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இதே கேபி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய உயர்கணித சாரமுறையில், அதாவது உயர்கணித சாரமுறையில் நான் தவறென்று கூறவில்லை. பிறந்த நேரம் சரியாக இருந்தால்தான் அவர்கள் உப நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்களை கணக்கிட்டு உப நட்சத்திரங்கள் எந்தெந்த பாவங்களோடு தொடர்பு கொள்கின்றன என்பதை கணக்கிட்டு அதை வைத்து பலன் சொல்கிறார்கள். அதில் 5 நிமிடம் முன்பின்னாக இருந்தால் பலன்கள் தலைகீழாக மாறும் என்பது உறுதி. இதை அந்த உயர் சாதன கணிதத்தில் பலன் சொல்பவர்களும் ஒப்புக்கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. சரி, இப்பொழுது கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் யோகங்களில் மீதியை சிலவற்றை பார்ப்போம். கஜகேசரி யோகம். பொதுவாக நமது மூல நூல்கள் இந்த யோகம் இருப்பவர் எதிரிகளை ஜெயிப்பார் என்று குறிப்பிடுகின்றன. எப்பொழுதுமே நமது கிரந்தங்கள் உண்மையை மறைபொருளாகத்தான் குறிப்பிடும் என்பதை அடிக்கடி சொல்லி வருகின்றோம். ஏனெனில் சூட்சம விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளும் தகுதி நிலை வரும்போதுதான் சில உண்மைகள் பளிச்சென்று கண்களை திறந்துவிட்டது போல புரியும். அதுவரை மேம்போக்காகத்தான் இருப்போம். சூட்சம விஷயங்கள் பிடிபடாது. அந்த வகையில் கஜகேசரி யோகம் இருப்பவர்கள் எதிரிகளை ஜெயிப்பார் என்றால் அவருக்கு எதிரிகள் இருப்பார்கள் என்பதே அதில் உள்ள சூட்சுமம் ஆகும். அதிலும் கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம், இரண்டுமே ஒன்றுக்கொண்டு செலுத்தவை அல்ல எனும்போது இவரின் எதிரிகளும் இவருக்கு சமமாக மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அர்த்தம். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இவரே தன் செயல்களால் எதிரிகளை உருவாக்கி கொண்டு பிறகு அவர்களை ஜெயிப்பார் என்று அர்த்தம். எனவே இந்த யோகத்தின் வாயிலாக இவருக்கு ஏற்பட்ட எதிரிகளை நாம் விவரிக்க தேவையில்லை. அடுத்ததாக பங்கமான சச யோகம். ஏற்கனவே எந்த ஒரு யோக ஜாதகத்திலும் சசயோக அமைப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கின்றோம். மேலும் சசயோகம் என்பது அதிர்ஷ்டம் தரும் நிலை அல்ல எனவும் சொல்லியிருக்கின்றோம். அதன்படி இந்த பரிபூரண ராஜயோக ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்ற நிலையில் வக்கரமடைந்து முற்றிலும் நீச நிலை பெற்று சசயோக பங்க நிலையை பெற்றுள்ளது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். சனி உடல் உழைப்பிற்கும் தரித்திரம், கடன், நோய், உடல் ஊனம், அதிர்ஷ்டமின்மை போன்றவற்றிற்கும் காரணமானவர் என்பதால் ஒரு
ஜாதகத்தில் சனி நேர் வலிமை இழந்தால்தான் அந்த மனிதர் உடல் உழைப்பின்றி சொகுசு வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் கடன் தரித்திரம் இல்லாத நிலையையும் அடைய முடியும் என்ற நமது சூட்சுமவுளு தியரிப்படி இந்த ஜாதகத்தில் சனி முற்றிலும் நேர்வழி இழந்திருப்பது கவனிக்கத்தக்கது. சனி அஷ்டமாதிபத்தியம் பெற்றதால் சனி திசையின் பிற்பகுதி 9 வருடங்களும் இந்த ஜாதகரால் தொடர்ந்து 10 வருடங்கள் முதலமைச்சராக முடியவில்லை. அடுத்ததாக ருஷக யோகம். இயற்கை பாவக்கிரகமான செவ்வாய் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவதால் உண்டாகும் ருஷக யோகமும் இவரது ஜாதகத்தில் உள்ளது. ஒருவருக்கு செவ்வாய் வலுப்பெறுவதன் மூலம் அதிகாரம் செய்யும் அமைப்பு உண்டாகும் என்ற வகையில் மட்டுமே இந்த யோகம் பயனளிக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குணநலங்களிலும் குறைகளை உண்டாக்கும். இந்த அரசனிடம் மிகவும் நெருக்கமாக இருக்கும் வாய்ப்பு பெற்றுள்ள இவரது அணுக்கச் சீடர்கள் இவரின் பிரசித்தி பெற்ற முன்கோபத்தையும் சற்றென்று வெளிவரும் குத்தலான பேச்சுக்களையும் அறிவார்கள். இது ருஷயோக நாயகனான செவ்வாய் 7ஆம் இடத்தில் உச்ச வலு பெற்று லக்கணத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பதால்தான். செவ்வாய் இங்கே உச்சம் பெற்ற காரணத்தால்தான் 7ஆம் இடம் பலவீனமாகி முதல் மனையை இவர் இழக்க நேர்ந்தது. பின்னரும் 2 மனைவிகள் என்ற அமைப்பு ஏற்பட்டது. பாவக்கிரகங்கள் லக்னாதிபதியாகவோ அல்லது லக்கண சுபர்களாகவோ வந்தாலும் அவர்கள் சூட்சுமவலு பெறாமல் நேர்வலு பெற்றால் அந்த பாவத்தை கெடுப்பார்கள் என்று ஐயா ஆதித்ய குருஜி அவர்களின் சூட்சுமவலு தியரிக்கு இந்த ஜாதகமும் ஒரு நல்ல உதாரணமாகும். அதே நேரத்தில் இவரின் சிறு வயதிலேயே செவ்வாய் திசை முடிவுற்றது. இவர் மிகுந்த அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபிக்கிறது. எனவே இவரின் ஜாதகத்தில் ருஷக யோகம் இருந்தாலும் செவ்வாய் தசை சிறு வயதில் முடிவுற்றது என்பதால் இவரை பாதிக்கவில்லை. அடுத்தது செய்மணி சித்தாந்தம். ஜெய்மணி மகரிஷி பதாலக்கண அமைப்பிற்கு 3, 6, 8, 12 பாவக்கிரகங்கள் அமைந்திருப்பின் அது மகா ராஜயோக ஜாதகம் என்று சொல்கிறார். பதாலக்கணம் என்பது லக்னாதிபதி நின்ற வீட்டின் எண்ணிக்கையை அவர் நின்ற வீட்டிலிருந்து எண்ணி வரும் ராசி ஆகும். அதன்படி இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சந்திரன் 11ஆம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்துள்ளார். ரிஷபத்திலிருந்து 11 வரை எண்ணினால் மீனமே பதாலக்கணம் ஆகும். மீனத்திலிருந்து எண்ணி வரும் 3ஆம் இடமான ரிஷபத்தில் சூரியனும் 6ஆம் இடமான சிம்மத்தில் ராகுவும் 8இல் சனியும் 12இல் கேதுவும் இருப்பது ஜெய்மணி மகரிஷி சித்தாந்தப்படி ராஜயோக அமைப்பு ஆகும். அடுத்ததாக சிவராஜ யோகம். தலைமை கிரகமான சூரியனை குரு வலுப்பெற்று பார்ப்பதே நமது ஞானிகளால் சிவராஜ யோகம் என்று சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அதிலும் சூரியனுக்கு திரிகோணங்களில் குரு இல்லாமல் அவருக்கு நேருக்கு நேர் நின்று வக்கரம் பெற்று பார்ப்பது தனிப்பட்ட விசேஷ அமைப்பாகும். இதுபோன்ற நிலையில் குருவை சூரியனும் பார்ப்பார். ஏற்கனவே தலைமை பொறுப்பை தருபவர் சூரியன்தான் என்பதை நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றோம். நமது மேலான இந்து மதத்தின் நாயகன் தலைவன் சிவன் எனப்படும் ஈஸ்வரன் தான் என்பதாலும் இந்த அமைப்பு சிவராஜ யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் அரசில் அங்கம் வைக்க வேண்டுமெனில், அதிகாரம் செலுத்த வேண்டுமெனில் ஒளிக்கிரகங்களான சூரியனும் சந்திரனும் வலுவாக இருந்து ஒருவருக்கொருவர் கேந்திரங்களிலும் இருக்க வேண்டும் என்பது ஜோதிடத்தில் ராஜ விதி. இந்த ஜாதகரை அரசனாக்கிய முதன்மை அமைப்பு இந்த ராஜயோகமே ஆகும். அதிலும் தலைமை பொறுப்பை தரும் சூரியன் திக்பலம் பெறும் இடமான 10ஆம் இடத்திற்கு அருகில் அமர்ந்து சந்திர கேந்திரத்தில் சந்திரனுடன் இணைந்து விருச்சிகத்தில் நட்பு வலுவுடன் உச்ச சந்திரனின் பார்வை பெற்று சூத்துவமான குருவின் பார்வை பெற்றதால்
இந்த யோகம் முழுமை பெற்று இவர் தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பான முதலமைச்சர் ஆனார். அடுத்ததாக வீடு கொடுத்தவர்களின் வலிமை யோகம். ஒரு தசையின் நாயகன் வலுப்பெற்று அந்த தசை நன்மை செய்ய வேண்டுமெனில் அந்த தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் வலிமை பெற வேண்டும் என்பது சோதர சாஸ்திரத்தில் முக்கிய விதி. ஏற்கனவே இதை பற்றி விளக்கும்போது சனி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்களின் உச்சநிலைகள் இது போன்ற மறைமுகமான நிலைகளுக்கு மட்டுமே பயன்படும், நேரடியாக அவர்களின் தசையில் நன்மைகளை தராது என்பதை விளக்கியுள்ளோம். அதாவது ராகு சரராசிகளில் 3, 11ஆம் இடங்களில், அதாவது மேசம் மகரம் இருக்கும் பொழுது அந்த வீடுகளின் அதிபதிகள் சனி செவ்வாய் உச்சம் பெற்றால் ராகு தசை நன்மைகளை தரும். இந்த அரச ஜாதகத்தில் இவருக்கு அரசியலில் ஏற்றத்தை தந்த குரு தசையின் நாயகன் குருவுக்கும் மிகப்பெரிய உச்சநிலைகளுக்கு இவரை கொண்டு சென்ற புதன் தசையின் நாயகன் புதனுக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் எவ்வித பங்கமுமின்றி பரிபூரண உச்சம் பெற்றிருப்பது மிகச்சிறந்த அமைப்பாகும். இந்த நிலையால் விருச்சிகத்தில் இருக்கும் குருவும் மேஷத்தில் இருக்கும் புதனும் இன்னும் வலிமை பெற்றனர். அதன் விளைவாக இவருக்கு குரு தசையும் புதன் தசையும் மிகப்பெரிய வெற்றிகளை தந்தன. மேலும் கேதுவுக்கு கன்னியும் கும்பமும் மட்டுமே நற்பலன்களை தரக்கூடிய விசேஷமான இடங்கள். இங்கே புதன் தசைக்கு பிறகு நடந்த கேது தசையின் நாயகன் கேதுவிற்கு இடம் தந்த சனியும் அவருக்கு திரிகோணத்தில் உச்சம் பெற்றார். எனவேதான் கேதுவும் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சுபத்தன்மை பெற்று அவரது தசையும் நன்மைகளை செய்தது. கடகலக்கணத்தின் பாதகாதிபதியான சுக்கிரன் இங்கே 12இல் மறைந்தது சிறப்பு என்பது ஒரு பக்கம் இருக்க, சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மிக நல்ல ஸ்தானம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஒருவருக்கு யோகமான ஜாதகம் அமைந்தால் மட்டும் போதாது, அந்த யோகத்தை தரும் கிரகங்களின் யோக தசையும் சரியான வயதில் நடப்பில் வர வேண்டும். யோகங்கள் இருந்து யோக தசைகள் வராவிட்டால் அந்த யோகத்தால் பலனில்லை. அதுபோலவே யோகங்கள் பங்கமின்றி அமைவதும் மிகவும் முக்கியம். ஞானிகள் துல்லியமாக தெளிவாக விளக்கும் யோகங்களில் சிறு பிசகு ஏற்பட்டால் கூட அந்த ஜாதகர் யோகங்களை கனவில் மட்டுமே அனுபவிப்பார். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யவும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.